சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை பார்ப்போம். ஏசாயா 43:18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்போது அது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்களா? வனாந்தரத்தில் வழியும் அவந்திர வெளிகளை ஆறுகளும் உண்டாக்குவேன். அப்படியாக முந்தின காரியத்தையும் நினைத்து நீ சோர்ந்து போயிருக்கலாம். முந்தின காரியம் உன்னை வேதனைப்படுத்தியிருக்கலாம். முந்தின காரியம் உன்னை துக்கப்படுத்தியிருக்கலாம். முந்தின காரியம் உன்னை ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வெடித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாள்ல முந்தினவரை நினைக்க வேண்டாம், பூர்வமானவை சிந்திக்க வேண்டாம். முந்தின காரியத்தை நினைத்து இனி அவ்வளவுதான் நான் தோல்வி, இனி நான் எழுந்திருக்க முடியாது, இந்த தோல்விதான் என் வாழ்க்கையில எல்லாமே நான் தோல்விதான் அடைந்திருக்கிறேன் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு உன் தோல்வியை ஆசீர்வாதமா மாத்த போறாரு. ஏனென்றால் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். புதிய காரியம். இந்த புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல, உன் வேலை ஸ்தலத்துல எல்லாத்திலும் புதிதாக செய்ய போறார். இனி உன் வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை காண போறார். முந்திலேயே நினைத்து அழுவாத, இனி உன் கண்ணீரத்தோட உன் துக்கத்தை மாத்த இயேசு இருக்கிறார். இதோ ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்ய இப்போதே தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்களா? வனாந்தரத்துல அது வனாந்தரமா இருந்தாலும் அவ்வளவுதான் வழியை உனக்காகவே ஒரு வழியை உண்டாக்குவார். அந்த தேவன் என்னோட கூட இருப்பார். ஆமென்.